கேஸ் நீ வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த பஸ் மோடை எப்படி டவுன்லோட் பண்ணி பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா கேமில் எப்படி ஆட் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க, அதில் ஆல்னு செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க எப்படி இந்த பஸ் மோடை டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் பஸ்ஸை விட்டு வெளியே வந்துடுங்க. ஜெட்டச்சோர்னு ஒரு ஆப் இருக்கும், அதுவும் நீங்கள் ஏற்றி வச்சுக்கணும். ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பஸ் கேமுக்குள்ளே வந்துடுங்க. கீழே நான் மோடோட லிங்க்கும் லிவரியோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ மோடு நம்ம எப்படி ஆட் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். இப்போ மோடுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இம்போர்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி காமிக்கிறேன். இம்போர்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கேலரின்னு கொடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணதெல்லாம் இருக்கும். நம்ம டவுன்லோட் பண்ணது கீழே இருக்குது, அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். நீங்கள் காசு இருந்துச்சுன்னா காசு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரீனா ஆடை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு உட்காந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். இதிலே இப்போ இந்த பக்கம் ஸ்க்ரோல் பட்டன் எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்துடும், ஒரு பஸ் மோடு. அடுத்து கலருன்னு சூஸ் பண்ணி இங்கே கலர் லிவரின்னு கொடுக்கும், அதை மார்க் பண்ணி காமிக்கிறோம். அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் லிவரி செட் பண்ணிக்கோங்க. லிவரி நம்ம டவுன்லோட் பண்ண லிவரி இங்கே இருக்கும், இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். பஸ்ஸு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அருமையான ஒரு பஸ்ஸு, 2026 புதுசாக இறக்கிங்கிற ஒரு பஸ்ஸு, அருமையான ஒரு பஸ்ஸு. லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ்.